ஹாய் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாக்கா, இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து உங்களிடம் வந்து பகிர வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். சரிங்களா? அது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிள். நாம் யாரிடம் வந்து பழகினால் நம்ம வந்து நம்மளுடைய திறமையை வந்து வளர்த்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இதை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கும் புரியும். சரி, நம்ம இப்படி தான் வந்து நம்ம வந்து யாரிடம் பழகினால் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும், நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட்டு தோணும். சரிங்களா? நான் பழகிய விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லவர்களுடன் சேர்ந்தாக்கா நல்ல செயல்பாடுகள் வரும். சரிங்களா? கெட்டவர்களுடன் நம்ம வந்து சேர்ந்தாக்கா கெட்டவர்களுடைய செயல்பாடு தான் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து படிப்பு என்பது பார்த்திங்கன்னா 0. அதான் உண்மை. சரிங்களா? யூடியூப் என்றாலே பார்த்திங்கன்னா ஒன்றுமே எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் தெரியாது, நான் எழுத தெரியாது. இப்படியாப்பட்ட ஒரு பர்சன் நான் வந்து. சரிங்களா? இந்த திறமையெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சரிங்களா? நான் ரொம்ப வந்து சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு நபர். நான் இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட சிந்தனையாளர்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்படிலாம் இருந்துட்டு என்ன பண்ணேன்னாக்கா, திடீர்னு நமக்கு ஒரு யானம் பிறந்துச்சு. அதான் உண்மை. எப்படின்னாக்கா, நம்ம யாரிடம் பழகுறோமோ அவங்களிடம் தான் வந்து நம்ம சில நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்க முடியும். அதை எடுத்தாலும் வந்து உடனே வந்து அதை வந்து செயல்படுத்திடணும். அப்போ தான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு யூடியூப்பை பற்றி தெரியாது. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நண்பர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அந்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான மொபைலை கையில் வச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி பார்ப்பேன், நான் வெளியே தான் பார்ப்பேன், வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவாருன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் அனுபவம் இந்த யூடியூப்பில் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் இப்போதைக்கு இந்த உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு இல்லைனாக்கா ஒன்றுமே கிடையாதுங்க. நான் படிக்கலன்னு சொல்லி நான் ரொம்ப வந்து வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன் அப்படிலாம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஏன்னா இப்பயும் சரி, எனக்கு இங்கிலீஷ்லாம் வந்து பேச தெரியாது. சரிங்களா? இங்கிலீஷில் நான் உண்மையை சொல்லணுன்னாக்கா, மற்றவங்க ஏதாவது சொன்னாக்கா தமிழில் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் தமிழ் பற்றுங்கன்பது எனக்கு அதுக்கு அதிகமாக இருக்குது, அது வேறு விஷயம். நண்பர் மூலியமாக தான் சில விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் படித்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கவர்மெண்ட்டில் தான் படித்தேன். சரிங்களா? அங்கெல்லாம் நல்ல படிப்பு இருந்தது, ஆனால் என்னுடைய மைண்டுக்கு ஏறல. அதான் உண்மை. இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னாக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. சரிங்களா? அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த நண்பர் மூலியமாக நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கா, அவர் பேசுகிற இங்கிலீஷை ஒவ்வொன்றா நோட் பண்ணி, இதுக்கு இந்த அர்த்தம் தான், இதுக்கு இவ்வளோ இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? கொஞ்சம் அதுவும் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து தமிழ் வந்து படிச்சிருவேன், இங்கிலீஷ் கூட நான் படிச்சிருவேன், ஆனால் வந்து எழுத தெரியாது. சரிங்களா? அது எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு, படிப்புங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு படிப்பு இல்லைனாக்கா எப்படி நம்ம வந்து இந்த படிப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. இது நானாக வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் வச்சிங்களேன். நான் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, படித்தவராக இருந்தார், அதனால் அவர்கிட்டேருந்து வந்து சில விஷயங்களை நான் வந்து எடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அது எனக்கு இப்போ வந்து உதவியாக இருக்குன்னு வச்சிங்களேன். அவர் இப்போ வெளிநாட்டில் இருக்கார், அவர் ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்காருன்னு வச்சிங்களேன். நாம் இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஆடு மேய்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அது வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். சரிங்களா? நான் அதுக்கும் பணக்காரன்னு சொல்ல வரல, நான் ஒரு ஏழை தான். இருந்தாலும் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறதுன்னு சொன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது. ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறதுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை வேணும்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எனக்கெல்லாம் கேவலம்லாம் கிடையாது, இதை நான் கெத்தாக தான் சொல்லுவேன்.
இப்போ பாருங்கள் ஆடு மேய்க்கிறேன். சரிங்களா, நம்ம படித்தது தமிழ் தான், தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. சரிங்களா, அப்படிலாம் இருக்குது. அப்படிங்கும் போது தான் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் அந்த சம்பவங்கள் இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து ஞாபக சக்தி என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நண்பர்கள் வந்து எனக்கு வந்து அதிகமாக கிடையாது. நான் அதிகமாக வந்து நண்பர்களை வந்து சேர்த்து வச்சுக்கவும் மாட்டேன். சரிங்களா, அது ஒரு பாயிண்ட்டு. எனக்கு நல்ல நண்பர் யார் கெட்ட நண்பர் யாருன்னு எனக்கு வந்து தெரியாது. சரிங்களா, எனக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகத்தான் இந்த உலகம் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். யார்கிட்ட பழகினால் நாம் நல்லா இருக்கலாம், யார்கிட்ட பழகினால் நம்ம நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம், நாம் யார்கிட்ட பழகினால் நம்ம திறமைசாலியாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படி அதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படிப்பு. இந்த இங்கிலீஷுக்கு என்ன அர்த்தங்கிறது கூட தெரியாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர் வந்து இருந்தார், இப்பயும் வெளிநாட்டில் இருக்கார். அவர் ரொம்ப வந்து க்ளோஸ், அவர் வந்து சொல்லணுன்னாக்கா ரொம்ப வந்து நெருங்கிய ஒரு நண்பர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து அவர் வந்து படித்தாருங்க. சரிங்களா, நான் படித்த காலகட்டத்தில் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இங்கிலீஷ் படிப்பார், எல்லாம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட நான் வந்து பழகினேன். சரிங்களா, அந்த பழக்க வழக்கத்தின் மூலயமாகத்தான் வந்து எனக்கு வந்து சில இங்கிலீஷை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேங்க. இதாங்க உண்மை. சரிங்களா, ஏன்னா நான் படித்தவனே கிடையாது, படிக்காதவன் நான் வந்து. சரிங்களா, அவர் பேசக்கூடிய இங்கிலீஷ் எல்லாம் வந்து நான் வந்து உன்னிப்பாக வந்து கவனித்து வச்சுருந்தேன். நான் இப்படிலாம் பேசுகிறேன், அப்படி நமக்குலாம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணது உண்டு. சரிங்களா, அவர் இப்போ வெளிநாட்டில் இருக்காரு, அவரும் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா, நல்லது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ இருந்தாங்க, ஆனால் இப்போ நான் வந்து அதிகமாக யார்ட்டையும் பழகிறது இல்லை. சரிங்களா, நம்ம 1-2 ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோதான். அவர்கிட்டன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில படிப்பினை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கிலீஷை கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான் வச்சுங்களேன். ஸ்கூல்லலாம் போய் கற்றுக்கல, அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து கவனித்தேன். அதை அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு இப்படி தான் பேசணுமா, இப்படி தான் இது பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை, படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கைவிட்டுறாதீங்க, நல்லா படிங்க. கொஞ்சமாவது படிப்பு இருந்தால் தான் எந்த ஒரு தொழிலையும் வந்து நாம் வந்து செய்ய முடியும். சரிங்களா, சுத்தமாக படிப்பு இல்லைன்னு சொன்னாக்கா எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாது. அதில் வந்து நமக்கு வந்து பயிராக தான் நம்ம வந்து ஆகணும். ஏன்னா அடுத்தவங்க வந்து ஏமாற்றிடுவாங்க. ஒரு கணக்கு தெரியலன்னு என்ன ஆகும், அடுத்தவங்க ஏமாற்றிடுவாங்க. ஏதாவது இங்கிலீஷில் எழுதி தராங்களா, அதை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்கும் படிச்சிருந்தாக்கால். சரிங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான். இதை சொல்கிறதுனால நான் வந்து பெருமை தான் படுறேன். ஏன்னாக்கா நீங்களாம் வந்து நல்லா படிக்கணும், ஏன்னா நல்ல அறிவாளியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சரிங்களா, நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க, அதுங்க பாட்டுக்கு வேறு எங்கேயோ போய் மெஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, நீ எதாவது பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.